கம்ப்ளீட் போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் பார்ட் 1 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஹேர் எப்படி வரைய போகிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அண்ட் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் கண் எப்படி வரைகிறது, மூக்கு எப்படி வரைகிறது எல்லாத்தையுமே தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும். இப்போ ரியலிஸ்டிக் ஹேர் வரைகிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வரைகிறது ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இங்கே ஏற்கனவே அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். 4B பென்சில் எடுத்து நம்ம இப்போ டார்க்கர் ஏரியாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஹேர் ஃப்ளோ எந்த இடத்துல எப்படி போதோ அதே டைரெக்ஷனில் நம்மளும் கலர் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா டார்க்காக எந்தெந்த இடம்லாம் பார்த்து தெளிவாக ஃபோட்டோ ரெஃபரன்ஸை பக்கத்தில் வச்சு தெளிவாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சார்கோல் பவுடர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஒயிட் ஏரியாஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்த சார்கோல் பவுடர் ஃபேஸில் எங்கேயுமே பற்றாமல் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் ஃபேஸில் எங்கேயாச்சும் பட்டாலும் அப்புறம் அது ஃபேஸ் வைக்க கொஞ்சம் டேமேஜ் ஆகிக்கிறோம். இந்த சார்கோல் பவுடர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நான் தூத்துக்குடி வேலவன் ஹைப்பரில் தான் கேம்லின் பென்சில் வாங்கி அதை தான் யூஸ் பண்ணி ஷேட்ஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த பென்சில் சீவன தூளை தான் நான் இப்போ சேர்த்து வச்சு அதை வச்சு தான் இப்போ இதை ஃபில் பண்ணுறேன். அடுத்து செகண்ட் லேயர் 6B பென்சிலை யூஸ் பண்ணி அகெயின் திரும்ப டார்க்கர் ஏரியாஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்தாட்டு நல்லா கேர்ஃபுல்லாக எந்தெந்த இடத்துலலாம் ஹேர் ஃப்ளோவை பார்த்து தெளிவாக அதே டைரெக்ஷனில் கொடுக்கணும். அகெயின் ஃபேஸில் எங்கேயுமே பற்றக்கூடாது, அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் ஒரு அட்டை ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்டிங் பண்ணிவிட்டு நல்லா தெளிவாக பிளெண்டிங் பண்ணிட்டு அகெயின் திரும்ப 6B பென்சில் எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கேப் விடாமல் ஹேர் ஃப்ளோ ஒவ்வொரு ஹேரையுமே தெளிவாக வரையணும். எந்தெந்த இடத்துல இருந்து எப்படி போகுதுங்கிற மாதிரி அதே டைரெக்ஷனில் வரையணும். டார்க்கர் ஏரியா ஏற்கனவே இருக்குங்களா, அந்த டார்க்கர் ஏரியாஸ் எல்லாம் நம்ம இன்னும் நல்லா டார்க்காக ஃபுல்லாக ஷேட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஒரு அட்டை. நெக்ஸ்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சோன்னே அப்புறம் இந்த சைடு வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைட்டாக தான் டார்க்னஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் நான் வந்துட்டு 2B பென்சிலை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ஹேர் ஃப்ளோ கொடுக்கேன். லைட்டாக சின்னதாக அந்த ஸ்ட்ரோக் எப்படி இருக்கோ, ஹேர் எவ்வளோ தரிசாக இருக்கோ எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அதே அளவு நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணணும். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சின்னதாக தான் இருந்தால் பாருங்க, அதனால் நான் 2B பென்சிலை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதுக்கடுத்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக ஒரு அட்டை பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் 3rd லேயர் வந்துட்டு 8B பென்சிலை யூஸ் பண்ணி கடைசியாக டார்க்காக எல்லா ஹேரையுமே ஃபுல்லாக ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஃபுல்லாக ஹேர் எந்தெந்த ஃப்ளோ டைரெக்ஷனில் இருக்கோ அதே ஃப்ளோ டைரெக்ஷனில் நம்மளும் வரையணும். அகெயின் அந்த டார்க்கர் ஏரியாவெலாம் நம்ம இன்னும் நல்லா டார்க்னஸ் ஆக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே ஹேர் ஃப்ளோ தெரிகிற மாதிரி நீட்டாக போட்டு முடிக்கிறோம். அகெயின் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா பக்கமும் லைன்ஸ் ட்ரா பண்ணி முடித்தோன்னே ஹேர் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடித்தோன்னே அகெயின் ஒன்ஸ் ஒரு முறை கடைசியாக ஃபுல்லாக ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் எங்கேயும் படாமல் பிளெண்ட் பண்ணிக்கணும். திரும்ப உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் லைட்டாக வச்சு 8B பென்சிலை யூஸ் பண்ணி டார்க்னஸ் கொடுத்துக்கணும். அவ்வளோதான், ஒரு ரியலிஸ்டிக் ஹேர் நீங்கள் இப்போ ட்ரா பண்ணி முடிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி சண்டே 1 வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்க என்னால் முடிஞ்ச வர.